படிப்பினையாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பின்பற்ற அவருடைய வழிமுறையில் நடக்கிறதுக்கு அது திருஸ்தாந்தங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நன்மையான வழியை நாம் தெரிவு செய்யலாம், தீமையான வழியையும் தெரிவு செய்யலாம். அப்படி ஆச்சரியமான ஒரு ஜனக்கூட்டமாக நடந்து வருகிறார்கள். வனாந்திரத்தில் வரும்போது அவளுக்கு என்ன நடக்கிறது? அங்கே அவர்கள் தங்குறதுக்கு குடிமனை இல்லை, அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுகிறதுக்கு ஆகாரம் இல்லை. ஆனால் அந்த வழி தெரியாத இடத்துல ஆண்டவர் அவர்களை போஷிக்க வல்லவர் என்பதை தேவன் காண்பிக்கிறதுக்காக அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து அவர்களை போஷிக்கிறார். எங்கே போகிறோம் என்று தெரியாம வனாந்திரத்துக்குள்ள கூட்டி வந்து அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கி கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் வனாந்திர